ஹலோ நண்பர்களே, தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். மீண்டும் இந்த விசுவாசத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். வேலை செய்பவர்களுக்கான இந்த நிகழ்ச்சியில் பாருங்க, இந்த ஜெபத்தில் நாம் ஒன்று சேர்ந்து தேவனிடத்தில் முறையிடும் போது இன்று தேவன் உங்களுக்காக கதவுகள் திறக்கும்படி, எனவே இன்றைக்கு இந்த ஜெபத்தை நாம் செய்யலாம். உங்களுடைய ஃபைல், டாக்குமெண்ட்ஸ் எல்லாவற்றையும் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் தண்ணீரை ஆயத்தப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாம். இந்த நேரம் தேவன் உங்களுடைய ஜெபத்தையும் இதோ நாம் ஒன்று செய்யும் இந்த ஜெபத்தை கேட்டு அவர் பதில் கொடுக்கும்படியாக, எனவே நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடுங்கள். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவர், என் தேவனை, இயேசுவின் நாமத்தினால் இதோ இன்றைக்கு இந்த விசுவாசத்தினுடைய ஜெபத்தை செய்கிறோம். தேவனே, யாரெல்லாம் இதோ இந்த வாரத்தினுடைய இந்த நாள் இவர் எந்த காரியத்திற்காக செல்கிறார், தேவனே, இந்த வாரம் முழுவதும் இவர் எல்லாவற்றையும் முயற்சிகள் எடுத்து ஆனால் எதுவும் இன்னும் பதில் இல்லாமல் இருக்கிறாரோ, இதோ இந்த ஃபைல், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லா நாளும் எடுத்துக்கொண்டு செல்கிறார், இன்னும் இவருக்கான ஒரு பதில் கிடைக்காமல் இருக்கிறதோ, தேவனே, இதோ இன்றைக்கு எங்கள் ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. எங்கே 2 அல்லது 3 உம்முடைய நாமத்தினால் கூடியிருக்கிறோமோ, என் தகப்பனே, எங்கள் மத்தியில் இருக்கிறீர். இதோ இந்த ஓர் சமூக வலைதளத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரம் பார்க்கிறேன், இவரோடு இந்த விசுவாசத்தில் இணைந்து நான் ஜெபிக்கிறேன். நீர் இவருடைய வாழ்க்கையில் கதவுகளை திறக்க செய்யும், எல்லா தடைகளை நீக்கி போடும் தேவனே. இதோ இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த புதிய காரியங்கள் நீர் இவருடைய வாழ்க்கையில் திறக்கும்படியாய் கேட்கிறேன். இதோ இவருடைய வேலைகள், இவருடைய ப்ராஜெக்ட், இவர் செய்கிற புது காரியங்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றுக்காக ஜெபிக்கிறேன். நீர் கதவுகள் திறக்க செய்யும் இயேசுவின் நாமத்தினால். இந்த நேரம் இந்த தண்ணீரை விசுவாசத்தோடு உயர்த்தி சொல்லுங்கள். நான் நம்புகிறேன் ஆண்டவரே, இந்த தைரியத்தை, இந்த பலத்தை, இந்த ஞானத்தை எனக்காக தருகிறீர். இயேசுவின் பெயராலே இந்த தண்ணீர் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறது. குடியுங்கள் இப்பொழுது. என் ஆண்டவர், இதோ நீர் இவருடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு புதிய பதிலை ஏற்படுத்தும் தைரியத்தை தாரும். இன்றைக்கு எந்த காரியத்திற்காக இவர் முன்னோக்கி செல்கிறாரோ, இந்த காரியங்கள் யாவும் நீர் வெற்றியாய் மாற்றும்படியாய் நான் கேட்கிறேன். தடைகளை உடைத்து போடும் ஆண்டவரே, பிரச்சனைகளை நீக்கி போடும். இதோ இன்றைக்கு நாங்கள் செய்த இந்த ஜெபம் நீர் எங்களுக்கு பதில் தருகிற நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால். நீங்கள் விசுவாசத்தால் சொல்லுங்கள், ஆமேன், ஆமேன். உறுதியா நம்புங்கள் மக்களே. இன்றைக்கு தேவன் நமக்காக இந்த ஒரு கதவுகள் திறக்கிறார். ஆமேன். ஸோ இன்றைக்கு இந்த ஒரு வார்த்தையை நாம் பகிர்ந்துக்க போகிறோம். இன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமை நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் விடுதலை பெறுவதற்காக முக்கியமா இந்த ஒளியினுடைய ஜெபத்தை நாம் ஒன்று சேர்ந்து செய்கிறோம். இன்றைக்கு யார் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள் சந்திக்கிறீங்க, உங்களுடைய ஆவிக்குரிய ஒரு போராட்டம், ஒரு உபத்திரவமா இருக்கு, கண்டிப்பா தேவன் உங்களுக்கு இந்த விடுதலையை கொடுக்க முடியும் நீங்கள் விசுவாசிக்கும் போது. அதனாலதான் இங்க வசனம் சொல்கிறது பாருங்க, லூக்கா 11வது அதிகாரத்துல 35வது வசனம், ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்ன விஷயத்தை தேவன் இந்த இடத்துல பேசுகிறார்? இந்த வெளிச்சம் என்று சொல்லும் போது அர்த்தம் என்ன? கண்கள். ஏனென்றால் நீங்கள் பார்க்கும் விதம் உங்களுடைய வாழ்க்கையை இருளாய் மாற்றும். எனவேதான் இந்த பொல்லாத காரியங்கள் எப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அனுமதி கொடுத்தீங்க எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த பொறாமை, ஏன்னா இன்றைக்கு இந்த பொறாமையினுடைய கண்களுக்கு எதிரான ஓர் விசுவாசத்தினுடைய ஜெபத்தை செய்கிறோம். எனவே இந்த பொறாமையினுடைய கண்கள் உங்களுடைய வாழ்க்கை இருளாக்கும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழக்கும்படியாக எந்த சூழ்நிலை நீங்கள் சந்தித்தீங்களோ இதிலிருந்து விடுதலை பெற காலையில் 8 மணி, 10 மணி, மதியானம் 3 மணி, விசேஷமா சாயந்தரம் 7 மணிக்கு தவற விடாதீங்க. தேவன் இந்த பாதுகாப்பு உங்களுக்காய் கொடுக்கும்படி நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவன் தன் கரத்தை உங்கள் மீது நீட்டுகிறார்.
ஆமென். எனவே இன்றைக்கு தவற விடாதீர்கள். உங்கள் விசுவாசத்தின் நம்பிக்கையை தேவனிடத்தில் வெளிப்படுத்துங்கள். நம்மளுடைய முகவரியானது 282/681 1000 லைட் அண்ணா சாலை. எங்களுடைய தொலைபேசி எண்ணானது 9384638738. இந்த எண்ணை அழையுங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் ஆனது uckj.in. இந்த வெப்சைட்டை பாருங்கள். இன்று நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.